ஜூன் 29, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் கண்ணீரோடு விதைத்த ஜெபங்கள் விரைவில் சந்தோஷமான சாட்சிகளாக அறுவடை செய்யப்பட போகின்றன. சங்கீதம் 126 அதிகாரம் 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில ஜெபங்கள் கண்ணீரோடு செய்யப்பட்டிருக்கலாம். சில இரவுகள் வேதனையோடும் காத்திருப்போடும் கடந்திருக்கலாம். என் ஜெபத்திற்கு எப்போது பதில் வரும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்த்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டிருக்கிறார். யோபு சோதனைகளை சந்தித்தான். ஆனால் தேவன் அவனுடைய முடிவை ஆசீர்வாதமாக மாற்றினார். அதேபோல் உங்கள் கண்ணீரின் காலம் முடிவடைகிறது. கர்த்தர் உங்கள் காத்திருப்பை ஆசீர்வாதமாகவும் உங்கள் வேதனையை சாட்சியாகவும் மாற்றப் போகிறார். பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் கண்ணீரையும் ஜெபங்களையும் காண்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, காத்திருப்பதால் சோர்ந்து போனவர்களுக்கு புதிய நம்பிக்கையும் பலனையும் அளித்தருளும். எங்கள் ஜெபங்களுக்கு உமது நேரத்தில் பதிலளித்து எங்கள் வாழ்க்கையை சாட்சியாக மாற்றும். கர்த்தாவே, எங்கள் கண்ணீரை ஆனந்தமாகவும் எங்கள் காத்திருப்பை ஆசீர்வாதமாகவும் மாற்றி உமது நாமம் மகிமைப்படும்படி செய்யும். நோயாளிகளை தொட்டு பூரண சுகத்தை அருளும். வேலை தேடுகிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்தருளும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கிருபையையும் முன்னேற்றத்தையும் அளித்தருளும். திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் காத்திருக்கிறவர்களை நினைத்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் மற்றும் வளமை பெருக செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன்.